பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு கத்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். இயேசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, முதலாவது என்னை தேடுங்கள். ஆமென். இயேசப்பாவை ஃபர்ஸ்டா நம்ம தேடும்போது நமக்குரிய காரியங்களை அவர் எல்லாம் நமக்கு தருவார். வசனம் முழுமையாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஏசப்பாவை முதலாவது நாம் தேடும்போது நமக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். நம் வாழ்க்கையில கூட முதலாவது கர்த்தருக்கு ப்ரையாரிட்டி. ஆமென். ப்ரையாரிட்டின்னு வரும்போது நாம் யாரை தேடுகிறோம்? ஆமென். இன்றைக்கு ப்ரையாரிட்டின்னு வந்தால் நம்ம மொபைல் ஃபோன், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக், நம்முடைய யூடியூப், இதை தான் முதலாவது நாம் அதிகமாய் தேடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்னை தேடு, அப்பொழுது இந்த பூமியில் உண்டான ஆசீர்வாதங்களையும் மறுமையில் உண்டான ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன். ஆமென். எதை நினைச்சு நீ கவலைப்படாத, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன். உன் குடும்ப காரியங்கள், உன்னுடைய வேலை காரியங்கள், உன்னுடைய தொழில் காரியங்கள், உன்னுடைய ஊழியத்தை நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆமென். அதனால் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்களானால் இன்றைக்கு ஏசப்பாவை தேடி பாருங்கள். முதலாவது ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்க. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலாவது இடம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்தும் பேரை பெருமைப்படுத்துவதை ஆசீர்வாதமாய் இருப்பார் என்று சொன்னவர் உங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வார்த்தை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.